முகலாய பேரரசு. இந்த பேரை கேட்டாலே நம்ம மனசுல தாஜ்மஹல், பிரியாணி, பிரம்மாண்டமான கோட்டைகள்னு பல விஷயம் வந்து போகும் இல்லையா? ஆனா அதுக்கும் மேல இது ஒரு வம்சம், இல்ல ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். இந்திய துணைக்கண்டத்தோட வரலாற்றையே மாத்தி எழுதின ஒரு பெரிய சக்தி. வாங்க அந்த பிரம்மாண்டமான கதைக்குள்ள நாமளும் கொஞ்சம் எட்டி பார்ப்போம். சரி, இப்படி ஒரே ஒரு வம்சம் ஒரு முழு சகாப்தத்தையே வரையறுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பேரரசை உருவாக்க முடிஞ்சது. இதுதான் நம்ம மனசுல எழுற முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தேடிதான் நம்மளோட இந்த பயணம் இருக்க போகுது. எல்லா பெரிய கதைக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? முகலாய பேரரசோட கதை பாபர்ல இருந்து தொடங்குது. அவர்தான் இந்த பேரரசின் நிறுவினவர். யோசிச்சு பாருங்க, கையில ஒரு சின்ன படைதான், ஆனா மனசுல ஒரு இமயமலை அளவுக்கு கனவு. அந்த கனவுல இருந்துதான் இவ்ளோ பெரிய ஒரு பேரரசு உருவாகுது. இது சாதாரண போர் கிடையாது. சொல்லப்போனா இது ஒரு டெக்னாலஜி புரட்சி. ஒரு பக்கம் இப்ராஹிம் லோடியோட லட்சக்கணக்கான படை வீரர்கள், பெரிய பெரிய யானைகள், ரொம்ப பாரம்பரியமான ஒரு இராணுவம். இன்னொரு பக்கம் பாபரோட சின்ன படைதான், ஆனா அவங்க கிட்ட ஒரு புது ஆயுதம் இருந்துச்சு, வெடிமருந்தும் பீரங்கிகளும். அந்த பீரங்கி குண்டுகள் வெடிச்ச சத்தம்தான் இந்தியாவில முகலாய ஆட்சியோட தொடக்க விழாவுக்கு வானவேடிக்கை மாதிரி இருந்துச்சு. ஆனா பேரரச நிறுவுறது ஒரு விஷயம்னா அதை தக்க வைக்கிறது இன்னொன்னு விஷயம். அது அவ்வளோ சுலபமா இல்ல. பாபரோட மகன் ஹுமாயூனுக்கு அந்த கஷ்டம் நல்லாவே புரிஞ்சது. அவர் ஆட்சியை இழந்தார், நாட்டை விட்டே ஓட வேண்டிய நிலைமை. கிட்டத்தட்ட 15 வருஷம். ஆனா அவர் எதிர்க்கவில்லை. விடாமுயற்சிக்கு ஒரு உருவம் இருந்தா அது ஹுமாயூன் தான். திரும்ப வந்து இழந்த அரியணையை கைப்பற்றினார். இது இந்த பேரரசோட ஆரம்ப காலத்துல இருந்த போராட்டத்தை காட்டுது. அந்த ஆரம்ப கட்ட போராட்டங்களுக்கு பிறகு பேரரசு ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வருது. இப்ப நாம நுழைய போறது முகலாய பேரரசோட பொற்காலத்துக்குள்ள. வரலாறு தி கிரேட் முகல்ஸ், அதாவது மாபெரும் முகலாயர்கள்னு யாரையெல்லாம் கொண்டாடுதோ அவங்களோட சகாப்தம் இது. முதல்ல நம்ம பார்க்க போறது வெறும் 13 வயசுல அரியணை ஏறின ஒரு பையன. அவர் ராஜாவானப்போ யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க, இவர்தான் வரலாற்றோட போக்கையே மாத்த போறாருன்னு. அந்த சிறுவன்தான் பிற்காலத்துல அக்பர் த கிரேட்னு அழைக்கப்பட்ட மாபெரும் சக்கரவர்த்தி. அக்பரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவரோட பேரரச வெறும் வாழ்முடையில மட்டும் கட்டல, புத்தியாலையும் கட்டுனார். மன்சப்தாரின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தார். இது நிர்வாகத்தை ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. அதைவிட முக்கியம், அவர் எல்லா மதத்தையும் மதிச்சார். மக்கள் கிட்ட பேசினார். முஸ்லிம் இல்லாதவங்க மேல இருந்த ஜிஸ்யா வரிய கூட ரத்து செஞ்சார். எல்லாரையும் ஒன்னா பார்த்ததுதான் அக்பரோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம். சரி, அக்பருக்கு அப்புறம் அவரோட மகன் ஜஹாங்கீர் ஆட்சிக்கு வந்தார். அவர் அப்பாவோட வழிய அப்படியே பின்பற்றினாரா, இல்ல தனக்குன்னு ஒரு புது பாதையை உருவாக்குனாரா? வாங்க பார்க்கலாம். ஜஹாங்கீர் காலத்திலயும் அக்பர் உருவாக்கின அமைதியும் செழிப்பும் தொடர்ந்தது. நிர்வாகம் வலுவா இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆட்சிக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சக்தியா செயல்பட்டது அவரோட மனைவி நூர்ஜஹான். அவங்களோட செல்வாக்கு பேரரசோட வரலாற்றை ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். முகலாயர்கள்னு சொல்லாலே நமக்கு ஞாபகம் வர்றது அவங்களோட கட்டிடக்கலை. அதுல யாரு மாஸ்டர்? யாருடைய பேர் உங்க மனசுல முதல்ல வருது? ஆமா, நீங்க நினைச்சது கரெக்ட் தான். ஷாஜஹான். அவரை கல்லுல கவிதை எழுதின ஒரு பெரிய கலைஞர்னு சொல்லலாம். முகலாய கட்டிடக்கலையோட பொற்காலமே இவரோட ஆட்சியில தான். தாஜ்மஹல், டெல்லி செங்கோட்டை, ஜாமா மஸ்ஜித் இதெல்லாம் வெறும் பில்டிங்ஸ் கிடையாது, ஷாஜஹானோட கனவுகளுக்கு கொடுக்கப்பட்ட பளிங்கு உருவங்கள். ஆனா எல்லா கனவுக்கும் ஒரு வேலை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பிரம்மாண்டமான திட்டங்கள் பேரரசோட கஜானாவை பெருசா காலி பண்ணிடுச்சு. இந்த மாபெரும் முகலாயர்கள் வரிசையில கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வர்றாரு. அவர்தான் அவுரங்கசீப். இவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஒரு பக்கம் தீவிர மதப்பற்று, இன்னொரு பக்கம் மாபெரும் போர் வீரன். இப்படி பல முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு பேரரசர். அவுரங்கசீப் காலத்துலதான் முகலாய பேரரசு அதோட உச்சக்கட்ட எல்லைகளை தொட்டுச்சு. இந்தியா முழுசும் கிட்டத்தட்ட அவரோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு. எவ்வளவு தூரம் பேரரசு விரிவடைஞ்சதோ அவ்வளவு தூரம் அதோட வீழ்ச்சிக்கான விதைகளும் தூவப்பட்டுச்சு. மராத்தியர்கள், சீக்கியர்கள்னு பல இடங்கள்ல கிளர்ச்சிகள் வெடிச்சது. சரி, நம்ம இவ்ளோ நேரம் பேரரசர்களை பத்தி பார்த்தோம். ஆனா ராஜாக்கள் வருவாங்க போவாங்க. இவ்ளோ பெரிய ஒரு பேரரசை எது தாங்கி பிடிச்சது? அதோட என்ஜின் எது? வாங்க முகலாய் பேரரசோட அந்த அஸ்திவாரத்தை கொஞ்சம் ஆழமா பாப்போம். அதுக்கு பேருதான் மன்சப்தாரி சிஸ்டம். இதுதான் முகலாய நிர்வாகத்தோட இதய துடிப்புன்னு சொல்லலாம். இது ஒரு இராணுவம் மற்றும் நிர்வாக அமைப்பு. இதுல இருக்கிற அதிகாரிகளுக்கு மன்சப்தார்னு பேரு. அவங்க பேரரசருக்காக படைகளை நிர்வகிக்கணும், அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து வரியையும் வசூல் பண்ணணும். இராணுவம், நிர்வாகம் ரெண்டையும் ஒன்னா இணைச்ச ஒரு ஸ்மார்ட்டான சிஸ்டம். முகலாய கலாச்சாரம்ங்கிறது
ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் கிடையாது, அது ஒரு கலவை. பெர்ஷியாவோட கலை, மொழி, மத்திய ஆசியாவோட போர்த்தந்திரங்கள், இந்தியாவோட உள்ளூர் பழக்க வழக்கங்கள், இசை, கட்டிடக்கலை இதெல்லாமே ஒன்னா சேர்ந்து உருவான ஒரு அற்புதமான கலவைதான் அது. அந்த தாக்கம் இன்னைக்கும் நம்மளோட கலை, உணவு, மொழியில இருக்கு. எவ்வளவு உயரமா போனாலும் ஒரு நாள் கீழே இறங்கித்தான் ஆகணும். இது எல்லா பேரரசுக்குமே பொருந்தும். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் அவ்வளோ வலிமையா இருந்த முகலாய பேரரசும் மெதுவா உடைய ஆரம்பிச்சுது. அது ஏன் நடந்தது, எப்படி அந்த சரிவு ஆரம்பிச்சுது, வாங்க பாப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பேரரசு டூ பிக் டு ஃபெயில் அன்னு சொல்ற அளவுக்கு, அதாவது தோல்வியே அடைய முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமா வளரும்போது என்ன நடக்கும்? ஒருவேளை அதுவே அதோட வீழ்ச்சிக்கு காரணமா அமையுமா? இந்த கேள்விக்கான பதில் முகலாய பேரரசோட கதையில ஒளிஞ்சிருக்கு. இந்த வீழ்ச்சி ஒரே நாள்ல நடக்கல. முதல்ல முடிவே இல்லாத போர்களால கஜானா காலியாச்சு. அப்புறம் அடுத்த அரசர் யாருங்கிற பதவி சண்டைகள், உள்நாட்டு குழப்பங்கள்னு மத்திய அரச ரொம்பவே பலவீனப்படுத்திடுச்சு. இந்த நிலைமைய பயன்படுத்திக்கிட்டு உள்ளூர்ல இருந்த சிற்றரசர்கள் எல்லாம் தங்கள சுதந்திரமா அறிவிச்சுக்கிட்டாங்க. கடைசியா இந்த ஓட்டைகள் வழியாதான் வெளியே இருந்து வந்த சக்திகளும், குறிப்பா பிரிட்டிஷ்காரங்களும் உள்ள நுழைஞ்சாங்க. சரி, பேரரசு விழுந்துருச்சு, ஆனா அதோட கதை முடிஞ்சிருச்சா? இல்ல, பேரரசுகள் அழிஞ்சு போகலாம், ஆனா அது விட்டுட்டு போற தடம் அழியாது. முகலாயர்கள் விட்டு சென்ற அந்த அழியாத தடம் என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பாக்குற தாஜ்மஹால் மாதிரி பிரம்மாண்டமான நினைவு சின்னங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கலந்திருக்கிற பல விஷயங்கள், நம்மளோட கலை, உணவு, மொழி, இதுல எல்லாத்துலயும் அவங்களோட தாக்கம் இருக்கு. அவங்க இந்தியாவோட பல பகுதிகளை ஒன்னா இணைச்சாங்க. பிற்காலத்துல வந்த இந்திய நிர்வாக முறைக்கும் அவங்களோட சிஸ்டம் ஒரு அடிப்படையா இருந்துச்சு. அவங்க விட்டு சென்றது வெறும் கட்டிடங்களை மட்டும் இல்ல, ஒரு கலாச்சார பாரம்பரியத்தையே. அப்போ கடைசியா ஒரு கேள்வி, ஒரு பேரரசோட மரபுங்கிறது அது விட்டு சென்ற தாஜ்மஹால் மாதிரி அழகான நினைவு சின்னங்களா, இல்ல இவ்ளோ பெரிய பேரரசு எப்படி வீழ்ந்துச்சுங்கிற படிப்பினையா? ஒருவேளை ரெண்டுமேவா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தான் யோசிக்கணும். சிந்திச்சு பாருங்க.